உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 63 பயணிகள் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் பலர் காயமடைந்திருக்கின்றனர். இதுகுறித்து பேசுவதற்காக ரயில் பயணிகளுக்கான வசதிகள் குழுவைச் சேர்ந்த உறுப்பினர் ஆசிர்வாதம் ஆச்சாரி அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த ரயில் விபத்துல 63 பேர் உயிரிழந்திருக்காங்க, பலர் படுகாயமடைந்திருக்காங்க. அந்த இடத்துல தற்போது மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருது? யார் யாரெல்லாம் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க? காலையில் 3:10 மணிக்கு நடந்த இந்த விபத்தின் பொழுது மிகவும் மோசமான நிலையில் சுமார் 14 ரயில் பெட்டிகள் தடம் புரண்டுள்ளன. அந்த ரயில் பெட்டிகள் மிகவும் மோசமான நிலையில் பழுதடைந்துள்ள காரணத்தால் அதிலிருந்து உள்ளே உள்ள பயணிகளை வெளியில் எடுப்பது மிகவும் கஷ்டமாக இருந்தது. இப்பொழுது மணி சுமார் 10 ஆகிறது. இதுவரை உள்ளே சிக்கிக் கொண்டிருந்த பயணிகளை வெளியே மீட்டுள்ளார்கள். 63 பயணிகள் மரணமடைந்துள்ளனர் என்ற தகவல் வந்துள்ளது. 150 பயணிகள் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களை அருகில் உள்ள கான்பூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துள்ளார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தானது 14 கோச்சுகள், அதில் அதிகபட்சமாக S2 மற்றும் S1 கோச்சுகளில் உள்ள பயணம் செய்த பயணிகளுக்கு தான் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்ற தகவல்கள் வந்துள்ளன. அருகில் கான்பூரில் உள்ள மருத்துவமனையிலிருந்து உடனடியாக ஆம்புலன்ஸ்கள் தெரிவிக்கப்பட்டன. ஆம்புலன்ஸ்களின் மூலமாக அவர்களுக்கு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சார், இந்த விபத்துல பலரது நிலைமை தற்போது கவலைக்கிடமா இருப்பதா தகவல் வெளியாகிருக்கு. அவர்களுக்கு உரிய முறையில சிகிச்சை அளிக்கப்படுகிறதா? அந்த சிகிச்சையை கண்காணிக்க ஏதாவது குழு அமைக்கப்பட்டிருக்கா? நான் காலையில் தான் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தேன். இந்த நானும் ரயிலில் தான் இறங்கினேன். ரயிலில் இறங்கிய உடனுடைய இங்கு உள்ள கோட்டா டிவிஷன் அதிகாரிகளை சந்தித்து இது மாதிரி ஒரு விபத்து நடந்து விட்டது என்று சொன்னார்கள். உடனடியாக நான் டெல்லியில் உள்ள ரயில் வாரியத்தின் கட்டுப்பாட்டு அறை மற்றும் கட்டுப்பாட்டு அறையை நிர்வகிக்கும் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு பேசினேன். ரயில்வே வாரியம் இது குறித்து உடனடியாக எங்களுடைய நார்த் சென்ட்ரல் ரயில்வேயின் அதிகாரிகளை முடுக்கிவிட்டுள்ளது. மீட்பு பணியை மிகவும் அருமையான முறையில், நல்ல முறையில் மக்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படுத்தாமல் கொண்டு வந்து சேர்க்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்குமாறு ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. நார்த் சென்ட்ரல் ரயில்வேயின் அதிகாரிகள் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று அவர்களை மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் மீட்பு பணி முடிந்துவிடும் என்ற தகவல் அண்மையில் வந்துள்ளது. ஏனென்றால் இது அங்குள்ள பயணிகள் அனைவரையும் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றி விட்டார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் மீட்பு பணி முடிந்துவிடும் என்று தகவல் வந்துள்ளது. சார், மீட்பு பணிகள் ஒருபுறம் இருக்க, இந்த விபத்து நடப்பதற்கு என்ன காரணம்? இந்த விபத்து எப்படி நடந்தது? மனித தவறினால் நடந்ததா அல்லது தொழில்நுட்ப கோளாறினால் நடந்ததா? அதாவது எங்களுடைய ரயில் விபத்துகளின் பொழுது எப்படி விபத்து நடந்தது, அதற்குரிய காரணம் என்ன என்பதை ரயில் வாரியத்தின் ரயில்வே துறை ஆய்வு செய்யாது. அதற்காக கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி என்ற ஒரு அமைப்பு உள்ளது. அது எங்களுடைய அமைப்பிலிருந்து வெளியில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுடைய கண்ட்ரோல்ல வந்திருக்கிறது. அந்த கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி என்ன பண்ணுவார்கள் என்றால், அந்த தளத்திற்கு விரைந்து சென்று அங்கு உள்ள என்ன நடந்தது, அது டெக்னிக்கல் எரரா அல்லது ரயிலை இயக்கியவர்களின் காரணமாக அவர்களுடைய இன்எஃபிஷியன்சி அல்லது வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக என்பதை அவர்கள் ஆய்வு செய்து எங்களுக்கு அறிக்கை அறிவிப்பார்கள். ஆகவே உடனடியாக எந்த காரணத்தால் இது விபத்து ஏற்பட்டது என்று சொல்ல முடியாது. அதற்காக அந்த விபத்துக்குரிய அந்த கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டியின் ஆய்வுக்கு இது உட்படுத்தப்படும். நிச்சயமாக சார், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 63 பயணிகள் உயிரிழந்திருக்கின்றனர். 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த காயமடைந்தவர்கள் அனைவரும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார்கள் என்று நாம் நம்பலாம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.